9th CBSE Max exercise 2.4ல 9th sum பார்க்குறோம். வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஃபார்முலாவை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டு அது மூலமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ RHS எடுத்துருக்கோம். RHSல என்ன கொடுத்துருக்காங்க? x plus y into x square minus xy plus y square. இப்போது இந்த டேர்ம் அதாவது எக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த எக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ப்ளஸ் ஒய்யை எடுத்துக்கிட்டு இதை இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஒய்யை எடுத்துக்கிட்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸுன்றது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம எல்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒய். இப்போ இந்த ஒய்யை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒய்யை வச்சு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகே, இப்போ இந்த ஒய்யை வச்சு இந்த டேர்ம், அப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸு ஒய் இன்ட்டு ஒய்ன்றது ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ப்ளஸ் ஒய் கியூப். இப்போ நம்ம எந்த டேர்மெல்லாம் கட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய். ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இதுதான் அவங்க கொடுத்த LHS. ஸோ நம்ம அவங்க வெரிஃபை பண்ண சொன்னதை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. வெரிஃபைட். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஆன்சர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவையும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு RHS எடுத்துக்கிட்டு நம்ம LHS கொண்டு வர போகிறோம். ஸோ நம்மளோட RHSஸை நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், RHSல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய். RHS எடுத்தாச்சு. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை எடுத்து தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுன்றதை எடுத்துக்கிட்டு இதை வச்சு இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்குது என்னது? இந்த மைனஸ் ஒய். இதை எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இந்த ஹோல் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி ஒய்யை வச்சும் இதை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் கியூபு ப்ளஸ் இப்போது எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் ஒய்னும் போது எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னும் போது எக்ஸு ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த மைனஸ் ஒய்யை வச்சு உள்ளே பண்ணும்போது மைனஸ் ஒய் கியூப். இப்போ எதெல்லாம் கட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்குது இந்த இடத்துல. இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது மைனஸ் ஒய் கியூப் இருக்குது. அவ்வளோதான், அவங்க நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்ன RHS நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. அவங்க வெரிஃபை தானே பண்ண சொன்னாங்க. ஸோ வெரிஃபைட். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், 9th சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 10th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.